நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபிட் டு ஃப்ரேம்ல நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. அந்த டவுட் என்ன அப்படிங்கிறத கிளியர் பண்ண போறோம். இப்போ ஃபிட் டு ஃப்ரேம் நாங்க பயன்படுத்துறோம் சார். எங்களுடைய ஆல்பத்துல அந்த படத்தோட குவாலிட்டி ரொம்ப குறையுது. அது மட்டும் இல்லாம எங்க படங்கள் வந்து இந்த ஃபிட் டு ஃப்ரேம் நாங்க அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் கட்டத்துக்குள்ள கொண்டு போட்டோ வச்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு வந்து ரொம்ப பிளர்ரா தெரியுது சார் அப்படிங்கிறாங்க. இன்னும் சில பேரு என்ன சொல்றாங்க அப்படின்னா, சார் நாங்க வந்து ஃபிட் டு ஃப்ரேமை பயன்படுத்தி படத்தை அடுக்குறோம். ஆனா எங்களுக்கு அவுட்டர் பார்டர் வந்து கட் ஆகுது சார். ஸ்ட்ரோக் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இந்த ஃபிட் டு ஃப்ரேம்ல இருக்கக்கூடிய இந்த சந்தேகங்களை நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இப்போ ஒரு ஷீட் வந்து ஓபன் பண்றேன். இந்த ஷீட் வந்து நாம வந்து போன வீடியோல கொடுத்துருந்தோம் பாத்தீங்களா, அந்த ஷீட் தான். இந்த ஷீட் பார்த்தீங்கன்னா 7.0 சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர்ல ஒருத்தர் கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க. சரிங்களா? இனி வர பிஎஸ்டி அடுத்து கொடுக்கக்கூடிய பிஎஸ்டி ஃபைல் எல்லாமே நீங்க ஒரு போட்டோஷாப் 7.0 இருந்து சிசி வரைக்கும் ஓபன் பண்ற மாதிரி கிளியரான ஃபைலா நான் கொடுக்குறேன். சரிங்களா? ஓகே. இப்போ இந்த ஃபைல் சைஸ் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் செக் பண்றேன். 30:10 ரெசல்யூஷன் எனக்கு 250 வச்சிருக்கேன். எல்லாரும் பண்ற மிஸ்டேக் என்னன்னா, ஒரு ஆல்பம் எடிட்டிங்ல இந்த சைஸை ஒரு 200 வச்சு ஒர்க் பண்றாங்க. சரிங்களா? 200 வைக்காதீங்க, 300 வைங்க. இப்போ நான் என்ன பண்றேன், இது 300 அப்படிங்கிறத மாத்திக்கிறேன். 300 அப்படிங்கிறத மாத்தினா எங்களுக்கு இந்த படம் குவாலிட்டி குறையுது, எங்களுக்கு கிளியர் ஆயிருமா அப்படின்னு கேட்கலாம் நீங்க. இப்போ இந்த ஃபிட் டு ஃப்ரேம் எதுக்காக எல்லாருக்கும் நான் சொன்னேன் அப்படின்னா, நாம சாதாரணமா ஒரு ஆல்பத்தை எடிட் பண்ண போறோம். இப்போ இது ஒரு ஷீட்னு வச்சுக்கோங்களேன். இதுல நான் என்ன பண்ண போறேன், இந்த 5 படத்தையும் நான் அடுக்கிறேன். சரிங்களா? இப்போ இந்த 5 படமும் நான் வந்து உள்ள வைக்க போறேன். ஃபர்ஸ்ட் இந்த 4 படத்தை நான் ஓபன் பண்ணிக்கிறேன். நார்மலா நம்ம ஆல்பம் மேனுவலா எடிட் பண்றோம்னா எப்படி நம்ம போட்டோ படத்தை உள்ள வைப்போம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ இதுல நார்மலா நான் வந்து இப்போ என்னோட மேனுவலா எடுக்கிறேன். இப்போ இந்த முதல்ல இருக்கக்கூடிய இந்த பாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதை செலக்ட் பண்ணிட்டு இந்த படத்தை Ctrl+A Ctrl+C Ctrl+W அப்படிங்கறத கொடுத்தா நீங்க வந்துடும். இதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன், இதை Ctrl+V அப்படிங்கறத கொடுத்தா எனக்கு இந்த படம் இதுக்கு மேல வந்துடும். சில பேர் என்ன பண்ணுவீங்க, ஒரு மேஜிக் வான் டூல் எடுத்து இதுல செலக்ட் பண்ணிட்டு உள்ள போடுவீங்க. சரிங்களா? எப்படி போட்டாலுமே ரெண்டு விஷயமும் ஒண்ணுதான். இப்போ இந்த படம் வந்து அந்த கட்டத்துக்கு மேல இருக்கு. இதை வந்து Ctrl+Alt+G அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த கட்டத்துக்கு உள்ள நம்மளுக்கு போயிடும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த படத்தை வந்து இப்படி சுருக்கி வைப்போம். இப்படி சுருக்கி நாம வைப்போம். இந்த சுருக்கி வைக்கிற டைம் இருக்கு பாத்தீங்களா, படத்தை நீங்க வந்து காப்பி பண்ணி அதை க்ளோஸ் பண்ணிட்டு அப்புறம் இங்க பேஸ்ட் பண்ணி அப்படி இல்லைன்னா மேஜிக் வான் டூல் போட்டு உள்ள வைக்கிறீங்களா, இந்த டயத்தை மிச்சம் பிடிக்கிறதுக்காக மட்டும்தான் அந்த ஃபிட் டு ஃப்ரேம் நான் சொல்லியிருந்தேன். சரிங்களா? படம் உடையுது அப்படின்றதுக்கு காரணம் என்னங்கிறத நான் சொல்றேன். இப்போ மேஜிக் வான் டூல் போடுவீங்க பாத்தீங்களா, அதுக்கும் நம்ம சொல்லிடலாம். மேஜிக் வான் டூல் போட்டா எப்படி நம்மளுக்கு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடலாம். ஸோ இப்போ என்ன பண்றேன், இந்த படத்தை காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேஜிக் வான் டூல் இருக்கு பாருங்களேன், இந்த டூல் எடுத்துட்டு இப்படி கிளிக் பண்ணுவாங்க. Ctrl+Shift+V அப்படிங்கிறத கொடுத்தாங்கன்னா இப்படி கட்டத்துக்குள்ள போயிடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அதையுமே என்ன பண்ணணும், இந்த மாதிரி சுருக்கி தான் நம்ம வைக்கிற மாதிரி இருக்கும். ஆல்பம் எடிட் பண்ணக்கூடிய நண்பர்கள் நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது நல்லா கிளியரா தெரியும். சரிங்களா? சரி, ஒர்க் பண்ணாதவங்க இருந்தாலும் நம்ம அவங்களுக்கும் தெளிவா சொல்லலாம். சரிங்களா? இப்போ பாருங்களேன், இப்போ நான் வந்து இதை வந்து உள்ள வச்சுட்டேன். இப்போ இந்த படத்தையும் என்ன பண்ணியிருக்கேன், ஒரே போல சுருக்கி தான் வச்சிருக்கேன். இப்போ இதுல நான் என்ன பண்றேன், நான் ஃபிட் டு ஃப்ரேம் வச்சிருக்கேன், ஷார்ட்கட் அப்ளை பண்றேன். இப்போ நல்லா கவனமா பாருங்களேன். படம் என்ன பண்ணோம், அதை காப்பி பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு இதுல கொண்டு வந்து அதை கிளிப்பிங் மாஸ்க் பண்ணி உள்ள வச்சோம். ரெண்டாவது படத்தை என்ன பண்ணோம், அதே போல காப்பி பண்ணி க்ளோஸ் பண்ணி மேஜிக் வான் டூல உள்ள போட்டுட்டு அதுக்கப்புறம் பேஸ்ட் பண்ணி வச்சோம். இது மாஸ்கிங் மெத்தடு, இது கிளிப்பிங் மாஸ்க் மெத்தடு. சரிங்களா? இந்த பேரை கேட்டு குழம்ப வேண்டாம். சரிங்களா? இது என்னன்னா ஃபிட் டு ஃப்ரேம். இது எல்லாத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு நீங்களே நல்லா கண்டுபிடிங்க பாருங்களேன். இதையும் நாம அதே போலதான் வச்சிருக்கோம். என்ன, நீங்க காப்பி பண்ணி உள்ள கொண்டு வந்து இந்த சீட்டை சுருக்கி வைக்கக்கூடிய டயத்தை மிச்சம் பிடிச்சு நம்மளுக்கு கொடுத்துருக்கு இந்த ஃபிட் டு ஃப்ரேம். இவ்வளவுதான். சரிங்களா? இதுக்காக தான் ஃபிட் டு ஃப்ரேம். நீங்க ரெசல்யூஷன் கம்மியா வச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு பிக்சல் குறையும். சரிங்களா? பிக்சல் பார்த்தீங்கன்னா உடையும். ஒரு டெமோ காட்டுறேன் இப்போ உங்களுக்கு. இந்த பிக்சல் உடையிறதுக்கான டெமோ காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸுக்குள்ள என்ன பண்றேன், ஒரு படத்தை ஓபன் பண்றேன். இந்த படத்தை ஓபன் பண்ணி இந்த பாக்ஸுக்குள்ள நான் வந்து வைக்கிறேன். இதை வந்து என்ன பண்றேன், இந்த பாக்ஸுக்குள்ள கொண்டு வந்து வைக்கிறேன். இதை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், காப்பி பண்ணி வைக்கலாம். Ctrl+A Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிட்டு இது உள்ள நான் மேஜிக் வான் டூல் வச்சிருக்கேன்னா மேஜிக் வான் டூல் போடலாம். ஸோ அப்படி இல்லைன்னா கிளிப்பிங் மாஸ்க் போடுறேன். சரிங்களா? Ctrl+V கொடுக்குறேன், கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்துட்டு அதை என்ன பண்றேன், சுருக்குறேன். அந்த படம் எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த கட்டத்தில் வச்சு சுருக்கி இந்த மாதிரி சுருக்கி எனக்கு தேவையான அளவு வச்சாச்சு. இப்போ ஒரு படம் இதில் வச்சாச்சு. இதே படத்தை இங்கேயும் நான் என்ன பண்ண போறேன், இதில் ஃபிட் டு ஃப்ரேம் ப்ளே பண்ணி உள்ள வைக்க போறேன். ஸோ திரும்ப இதே சேம் படத்தை நான் ஓப்பன் பண்றேன். ஓப்பன் பண்ணிட்டேன்னா இப்போ சேம் படம் தான், ஒரே படம். இதில் ஃபிட் டு ஃப்ரேம் யூஸ் பண்ணி நான் வந்து உள்ள வச்சுட்டேன். இது ஒன்று முடிஞ்சிச்சா, அடுத்து இந்த ஒரிஜினல் படத்தை ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன்.
சரிங்களா? நல்லா கவனமா பாருங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, உங்களுக்கு வந்து இத வந்து நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்ட போறேன். இது ஒரிஜினல் படம். இதோடைய குவாலிட்டி என்ன அப்படிங்கிறத நீங்க பாருங்க. சரிங்களா? இதோடைய குவாலிட்டிய பாருங்க. இப்போ இந்த படத்துல ஜூம் பண்றேன். இது நம்ம மேனுவலா உள்ள கொண்டு வந்து வச்ச ஒரு படம். மேனுவலான்னா, நம்ம ஆல்பம் எடிட் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு தெரியும். நீங்க நார்மலா ஒரு ஆல்பத்த எடிட் பண்ணும்போது உள்ள காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவீங்க பார்த்தீங்களா? அந்த மெத்தட்ல உள்ள கொண்டு வந்தது. சரிங்களா? இது. நல்லா பொறுமையா பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்குது. இதே நான் என்ன பண்றேன், அதே செகண்ட்ல இருக்கக்கூடிய அந்த படத்துக்கு நான் போறேன். இதையும் பாருங்க. உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னா, இது ஒரிஜினலு. ஒரிஜினல விட உங்களுக்கு இந்த படமும், இங்க இருக்கக்கூடிய படம் இருக்கு பாருங்களேன். இந்த படமும் ஒரே போல தான் தெரியும். நல்லா பொறுமையா பார்த்தா தெரியும். 2 படமும் ஒரே போல தான் தெரியும். காரணம் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்றேன். காரணம் என்னன்னா, நாம ஒரு படத்த இப்ப இந்த படத்த நான் ஒரு கண்ட்ரோல் ஜே குடுத்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், நல்லா சுருக்குறேன். சுருக்கிட்டு என்டர் அப்படிங்கிறத குடுத்துட்டேன். நல்லா பாருங்களேன். இந்த ஒரு படத்த நல்லா சுருக்கிட்டேன். இங்க பாருங்க. சுருக்கிட்டேன். திரும்ப நான் என்ன பண்றேன், விரிக்கிறேன். அப்படியே விரிக்கிறேன். விரிக்கையும் இப்ப பாருங்களேன். நம்மளுக்கு அந்த படத்தோட குவாலிட்டிய பாருங்க. சரி இதே ஒரிஜினல பாருங்க. இது ஒரிஜினலு. இது சுருக்கிட்டு விரிச்ச படம். சரிங்களா? சரி. இந்த மாரி சுருக்கி விரிச்சா நம்மளுக்கு படம் வந்து குவாலிட்டி குறையுது. இது எப்படி நீங்க வந்து இத தவிர்ப்பீங்க சார்? இது நாங்க ஆல்பம் எடிட் பண்ணும்போது எங்களுக்கு குவாலிட்டியான ஒரு ஆல்பம் வேணும். அப்போ நாங்க இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ குவாலிட்டியான ஆல்பம் வேணும்னா நீங்க ரெசல்யூஷன அதிகப்படுத்தணும். அதுக்காக ரெசல்யூஷன் 500, 600 கொண்டு போயிறக்கூடாது. உங்க சிஸ்டத்த பொறுத்து தான் அது அமையும். நான் அதிகபட்சம் யூஸ் பண்றது ஒரு 300 ரெசல்யூஷன் நான் யூஸ் பண்ணுவேன். சரிங்களா? இதே 8க்கு 24 அப்படிங்கக்கூடிய சின்ன ஆல்பம் தான் ஒரு 400 ரெசல்யூஷன் வைப்பேன். சரிங்களா? நம்ம ஸ்டோரேஜ பொறுத்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம் எல்லாரும், ஷீட் ரொம்ப இடம் பிடிக்கும். இதெல்லாம் நம்ம அவ்வளோ ஆனா நம்மளுக்கு லென்த்தா போகும். PHPல அதிக இடம் பிடிக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு என்ன பண்றோம், ரெசல்யூஷன் எல்லாத்தையும் கம்மி பண்ணி தான் நம்ம வந்து ஒர்க் பண்றோம். குவாலிட்டியா தரமா ஒர்க் பண்ணணுமா, மேக்ஸிமம் நீங்க 300 ரெசல்யூஷன் வச்சு ஒர்க் பண்ணுங்க. இப்போ 300 வச்சுட்டு ஓகே குடுக்குறேன். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்றேன், அந்த ஒரு படத்த மறுபடியும் உள்ள கொண்டு வந்து வைக்கிறேன். அதே படத்த நான் ஓப்பன் பண்றேன். இதுல கிளிக் பண்ணிட்டு ஃபிட் டூ ஃப்ரேம் தான் நான் வந்து குடுக்குறேன். ஸோ இங்க பாருங்க. ஃபிட் டூ ஃப்ரேம் தான் குடுக்குறேன். சரிங்களா? எனக்கு கரெக்ட்டா உட்கார்ந்திருக்கு. அதே போல தான் நம்மளுக்கு இருக்கும். இதுல பார்க்கறதுக்கு இந்த மாரி தான் இருக்கும். ஆனா பிரிண்டிங்ல எனக்கு ரொம்பவே நல்லா வந்துடும். ஒருவேள நீங்க உங்களுடைய படம் வந்து நல்லா எடுக்காம பிளர் அவுட் ஆஃப் ஃபோகஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா பிளர்ரா தான் தெரியும். சரிங்களா? நல்லபடியா எடுத்திருக்க படம். இந்த படத்தோட இப்ப நல்லா அம்பர்லா வச்சு எடுத்திருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த படம் வந்து உங்களுக்கு இன்னுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சரி, இப்போ இந்த டவுட் பார்த்தீங்கன்னா முடிஞ்சுச்சு. இப்போ இந்த ஸ்டோக்கு சார் நாங்க இத வந்து உள்ள வைக்கையுமே எங்களுக்கு ஸ்டோக்கு கட் ஆகுது. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.